எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம். அமெரிக்க சந்தை நேத்து பயங்கரமா கீழ விழுந்திருந்ததுங்க. நாஸ்டாக் ஒரு 270 பாயிண்ட் டவுனு, டவ் 816 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 95 பாயிண்ட் டவுனுங்க. என்ன காரணம் அப்படின்னா, பயம் இருந்தா தான் மார்க்கெட் கீழ விழும். ஃபர்ஸ்ட் திங் டெபிசிட் ஃபியர் தாங்க. மூடிஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? டவுன் கிரேட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட கிரெடிட் ரேட்டிங்க. ஸோ கடன் அதிகமாயிட்டே இருக்கு. ஏர்னிங்ஸ் வந்து கம்பெனிஸ் நல்லா காட்டல. அதனால மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. இது போக பாண்ட் ஈல்டு எடுத்துக்கிட்டோம்னா 30 இயர்ஸ் பாண்ட் ஈல்ட் 5% தாண்டிடுச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடியே 5.09% இருக்கு. 10 இயர்ஸ் ட்ரெஷரி ஈல்டு வந்து 4.59% ஏறிடுச்சு. ஸோ மார்க்கெட் விழுறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். அடுத்து ட்ரம்ப் அவர்களுடைய $5 பில்லியன் கோல்டு கார்டு ஸ்கீமோட ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வாரம் துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து ஒரு 314 பாயிண்ட் கீழே இறங்கி இருந்தது. இந்திய சந்தையும் இன்னைக்கு நெகட்டிவ் தாங்க இருந்தது. நான் வந்து ஒரு 3 மணிக்கு ரெக்கார்ட் பண்றேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கு. 250 பாயிண்ட் நிப்டி 50 பேங்க் நிப்டி ரெண்டுமே இறங்கி இருந்தது. எஃப்ஐஐஸ் நேற்று கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 2200 கோடிக்கு பக்கமா வாங்கியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. டிஐஎஸும் நேற்று ஒரு 680 கோடிக்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. இன்னைக்கு எஃப்ஐஐஸ் வித்த மாதிரி தெரியுதுங்க. பயங்கரமா கீழே இறங்கி இருக்கு மார்க்கெட். அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தோம்னா 85.68 இந்திய ரூபாயா இருந்ததுங்க. நான் கடைசியா பார்த்தப்ப நேற்று கம்பேர் பண்றப்ப 18 காசு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பிரெண்ட் க்ரூடு $65 உள்ளதாங்க இருக்கு. ஒரு பேரல் 64.88 US டாலரா இருக்கு. 159 லிட்டர். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு ஒரு 45 ருபீஸ் விலை ஏறி இருக்குங்க. 8,975. 24 கேரட் கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 49 ருபீஸ் ஏறி இருக்கும். 9,791 ருபீஸா இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் நிப்பான் ஸ்டீல் என்ன சொல்றாங்க, யூஎஸ்டில நாங்க கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்றதுக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு $14 பில்லியன் யூஎஸ்டில இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல $4 பில்லியன் வந்து நியூ ஸ்டீல் மில் போடுறதுக்கும் நாங்க அமௌண்ட் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவோம். ட்ரம்ப் அவர்கள் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க வந்து அதை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 10 வருஷத்துக்கு மேல் நடந்துட்டு இருக்குங்க. பிடன் அவர்களும் வந்து நிப்பான் ஸ்டீல் யூஎஸ்டில டேக் ஓவர் பண்றதுக்கு அனுமதிக்கல. இப்ப ட்ரம்ப் அவர்களும் என்ன சொல்றாங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆனா கம்பெனியை டேக் ஓவர் பண்ணும் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஹோண்டா நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து குளோபல் மோட்டார் சைக்கிள் ப்ரொடக்ஷன்ஸ்ல அவங்க 1947-48ல மாஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தேதி வரைக்கும் 2025 வரைக்கும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 500 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 500 மில்லியன் யூனிட்ஸ் டார்கெட் அப்படின்றத அவங்க அச்சீவ் பண்றதுக்கு 76 இயர்ஸ் வந்து ஆயிருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு 1947ல இருந்து 1997 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷம் எடுத்திருக்காங்க. தென் 100 மில்லியனா 200 மில்லியனா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு 10 வருஷம் எடுத்திருக்காங்க. 2008ல 200 மில்லியன் யூனிட்ஸை கிராஸ் பண்ணிருக்காங்க. தென் 2014ல 300 மில்லியன் யூனிட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. தென் 2019ல 400 மில்லியன் யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இப்ப 2025ல 500 மில்லியன் மைல் ஸ்டோன் அப்படின்றத அச்சீவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 டிகேட்ஸா இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்குங்க. சூப்பரான கம்பெனி. இப்பதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்குள்ள உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு 20 மில்லியன் யூனிட்ஸ்க்கு மேல ப்ரொடக்ஷன் பண்ணி வெளில அனுப்பிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா 37 ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு 23 கண்ட்ரீஸ்ல. ஒரு அற்புதமான கம்பெனிங்க ஹோண்டா நிறுவனம். இந்த நிறுவனத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்ல தான் வாங்க முடியும். வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க. பிரைஸ் ஏர்னிங் 6 or 7 டைம்ஸ் தான் இருக்கும். அடுத்து டிஎஸ்எம்சில ஒரு அப்டேட்ங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருந்தோம் இந்தியாவில இருந்து. இங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போடுங்க இந்த செமிகண்டக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இன்விடேஷனை அவங்க டிக்ளைன் பண்ணிட்டாங்க. பட் கம்பெனி வந்து அவங்க எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை ஜப்பான், யூஎஸ், ஜெர்மனில எல்லாம் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ டிஎஸ்எம்சி நம்மளோட இன்விடேஷனை டிக்ளைன் பண்ணதுனால பிஎஸ்எம்சி பவர் சிப்ஸ் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் வந்து இங்க உள்ள டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட டைப் போடுறாங்க வேஃபர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று போடுறதுக்கு. பட் இப்போதைக்கு சர்வதேச லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த செமிகண்டக்டர்ஸோட டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால டிஎஸ்எம்சி கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கை ஸ்லோ டவுன் பண்ற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து அவங்களோட சப்சிடரி பஜாஜ் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் அந்த கம்பெனி மூலமா ஆஸ்திரியால கேடிஎம் மோட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனில ஏற்கனவே 200 மில்லியன் யூரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டரா இருந்தாங்க. இப்ப ஃபர்தரா ஒரு 600 மில்லியன் யூரோஸ் கம்பெனிக்குள்ள இன்ஃபியூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட ரீஸ்ட்ரக்சரிங் ஆபரேஷன்ஸ் தென் டெட் ரீபேமெண்ட் இதுக்காக டோட்டலா ஒரு 800 மில்லியன் யூரோஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க கேடிஎம் மோட்டார்ஸ்ல.
இது வந்து பஜாஜ் ஆட்டோவோட இன்டர்நேஷனல் மார்க்கெட் பிரசன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்திரியா பேஸ்டு கேடிஎம் மோட்டார்ஸ்ல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக், அதாவது கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுத்ததுனால பஜாஜ் ஆட்டோவுக்கு பிரீமியம் செக்மெண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மோட்டர் செக்மெண்ட்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். அடுத்து BMW இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு BMW அயன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்சிடரி ஆர்ம் இருக்கு. அந்த கம்பெனிக்கு டாடா ஸ்டீல்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. எதுக்கு அப்படின்னா ஹாட் ரோல்டு காயில்ஸை ஹாட் ரோல்டு டியூப்ஸா கன்வெர்ட் பண்றதுக்காக இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டரோட ஒர்த் வந்து 364.69 crores. அடுத்து பயோகான்ல ஒரு அப்டேட்ங்க. பயோகானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சப்சிடரி பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு ஜப்பான் நாட்டில் யூஷிண்டோ அப்படின்ற ஒரு கமர்ஷியல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பயோகான் பயாலஜிக்ஸோட ஒரு ட்ரக், அதாவது ஸ்டெலாரா அப்படின்ற ட்ரக்கை ஜப்பான்ல லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா சோரியாசிஸ் பேஸ்டு டிசீசஸ் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. சோரியாசிஸ் வல்காரியஸ் தென் சோரியாசிஸ் ஆர்த்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டோட ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த ஸ்டெலாரா அப்படின்ற ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க யூஷிண்டோ. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து தெலுங்கானால அவங்களோட பிரசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக எம்எஸ்கேஎஸ்சி ஃபார்ம் ஜியாட்டிகா ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமா 155 ரூம்ஸ் கெஸ்ட் ரூம் கீஸ் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு ஆட் ஆகும். ஏற்கனவே ஹைதராபாத்ல அவங்களுக்கு 2 ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஐடிசி ககாட்டியா, ஐடிசி கோஹினூர். ஐடிசி ககாட்டியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 188 கீஸ் இருக்கு. தென் ஐடிசி கோஹினூர் எடுத்துக்கிட்டோம்னா 274 கீஸ் இருக்கு. இது ரெண்டோட சேர்த்து இப்போ 155 கீஸ் ஆட் ஆகுது. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எக்ஸ்பென்ஷன் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து இன்னைக்கு Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ்குள்ள போவாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? 19 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குவார்டர்ல லாஸ் பண்றது இந்த குவார்டர் தாங்க Q4 ஃபினான்ஷியல் இயர் 25. என்ன காரணம் அப்படின்றத பல தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. அவங்களோட டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோல டிஸ்கிரிபன்சிஸ் அதுல ஒரு 1930 crores. தென் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் புக்ல இன்கரெக்ட் ரெக்கார்டிங் ஆஃப் குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு லாஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். மினிமலா இருக்கும்னு எதிர்பார்த்தோங்க. பட் கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் அப்படின்னா 2329 crores சொல்லியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 25ல மட்டும் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 43% கீழே விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர். கம்பெனியோட லோன் புக்னு எடுத்துக்கிட்டோம்னா 1% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். 3.45 lakh crores இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து 7% ஏறி இருக்குங்க. 4.10 lakh crores இருக்கு. நெட் என்பிஏ 0.95ல இருக்குங்க. எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் டிஸ்கிரிபன்சிஸ் தென் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், இல்லை லாஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் கம்பெனியோட போர்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாவே லாஸ் எடுத்துட்டு இந்த குவார்டர்ல வந்ததை ப்ரொவிஷன்ல தூக்கி போட்டாங்க. ப்ரொவிஷன் வந்து மோர் தென் டபுள் ஆயிருக்கு. அதாவது ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஜென்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவே 2528 crores இருக்குங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன மாதிரி அவங்களோட இன்டர்னல் ஆடிட்டு எக்ஸ்டர்னல் ஆடிட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 26 இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூரிய அவர்கள் ஒரு படத்துல நீ எல்லா கோட்டையும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோடை போடு நீ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 26 இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப 71% கீழே விழுந்திருக்கு. தென் கம்பெனிக்கு புது சிஇஓ எம்டி வரணும் இல்லையா? ஸோ ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள ஆர்பிஐக்கு இவங்க நேம்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். எம்டி சிஇஓ இவங்க ரெக்கமெண்ட் பண்ற ஆட்கள்ல ஒரு ஆளை சூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. நல்ல ரிசல்ட்ஸ் தான். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 11% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 41% ஏறி இருக்கு. சூப்பரான நம்பர்ஸ். நெட் என்பிஏ 0.39%. கொஞ்சம் கூடி இருக்குது. ப்ரொவிஷன்ஸ் வந்து ஒரு 263 crores எடுத்திருக்காங்க. இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஜென்சால் இன்ஜினியரிங் இருந்தது இல்லையா, அதோட அவுட்ஸ்டாண்டிங் புக்கு. தென் ரினியூபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ 35% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். அடுத்து ஆயில் இந்தியா நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 39% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர். ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா 6% கீழே விழுந்திருக்குங்க. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 3.3% தான் ஏறி இருக்கு. பட் ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஃபினான்ஷியல் இயர் 24 விட. கம்பெனி வந்து ஒரு ₹1.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. அடுத்து இண்டிகோ நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் காட்டியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 61.9% ஏறி இருக்குங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இந்த மகா கும்பமேளா டைம்ல நல்ல டிமாண்ட் இருந்தது, அதான் வந்து இந்த ப்ராஃபிட் கூடுனது காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் இயர் 25 எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 11.2% குறைஞ்சிருக்குங்க ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப. ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 67 நியூ ஏர்கிராஃப்ட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இது இண்டிகோவுக்கு நல்ல செய்தி.
அடுத்து ஸ்டவ்கிராஃப்ட் நிறுவனத்தினுடைய Q4 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 45.5% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் சேல்ஸும் ஒரு 3.76% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 48 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. ஒரு 325 350 ரேஞ்சுக்கு வந்தா நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு போயிட்டேன்னா ஒன்னு ஜாப்பனீஸ் மார்க்கெட் இல்ல அமெரிக்கன் மார்க்கெட்ல தான் கன்சிடர் பண்ணணும்னு இருக்கேங்க. நான் இன்னும் என்டர் ஆகல. பட் அங்க இதெல்லாம் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. எக்ஸாம்பிள் இன்டெல் லோயஸ்ட் பிரைஸ்ல தான் இருக்கு. பட் பிஇ கிடையாது. டிஎஸ்எம்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. ஷேர் பிரைஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணலாம். யூஎஸ் ஆர் ஜப்பான் மார்க்கெட்டுக்கு போகலாம். அதே மாதிரி டொயோட்டா ஹோண்டா எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்குதுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஜப்பான்ல யூஎஸ்லயோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்காரு, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 0.5 தான் சார் இருக்கு. பட் பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 5 to 6 டைம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் நிறுவனங்களுக்கு தாங்க இந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம பெரும்பாலும் இந்த ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் நிறுவனங்களுக்குள்ள போறது இல்லைங்க. ஸ்மால் கேப் முக்கியமா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், தென் மைக்ரோ ஃபினான்ஸ்க்கு மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லது. அடுத்து வருண் பீவரேஜஸ் லிமிடெட் எப்படி சார் அது கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூடுங்க. 56 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. இது நம்மளுக்கு சரி வராது. அடுத்த ஒரு நண்பர் என்ன எழுதியிருக்காரு, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து கீழேயே போக மாட்டேங்குது சார், இப்போ மேலே ஏறி அப்படியே தான் நிக்குது. 10,000 20,000 உள்ள போடலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. எப்பொழுதுமே பல்கா 10 20,000 உள்ள போக வேணாங்க. 1 2 அப்படின்னே கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாமஸ் குக் நிறுவனம் எடுத்துக்கங்களேன். அதோட வேல்யூவேஷன் கம்மியா இருந்தப்போ ஒரு 124 ரூபாயில இருந்துச்சு. இப்போ 160 ரூபாய்க்கு போயிடுச்சு. வேல்யூவேஷனும் 30 தாண்டி போயிருக்கும்னு நினைக்கிறேங்க. 145ல இருந்து மறுபடியும் 128 வந்தப்ப மறுபடியும் நான் கன்சிடர் பண்ணேன். ஆனா மொத்தமே என்கிட்ட ஒரு 5 தான் இருக்கு. 5 தான் இருக்குன்னா வேற ஷேர்ஸே இல்லையாங்க கன்சிடர் பண்றதுக்கு. மத்ததை பார்த்துட்டு போயிடலாம். போனது போனதுதான். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சுன்னா அது அப்படியே போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டியதாங்க. ஹையர் வேல்யூவேஷன்ல எக்காரணம் கொண்டும் நான் கன்சிடரே பண்ணவே மாட்டேன். அது எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் சரி. அடுத்து நந்தன் டெனின் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க. நான் பென்னி ஸ்டாக்ஸ் சைடு போறதே கிடையாது. ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதனால நான் அந்த சைடு பாக்குறது இல்லை. அடுத்து ஐடி பேஸ் ஃபார்மா பேஸ் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இன்னும் வெயிட் பண்ணணுங்க. இன்னும் ஒரு 6 to 8 months வெயிட் பண்ணணும். அதற்கு மத்தியில ஃபார்மான்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்கோ, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ், ஏற்கனவே என்கிட்ட பயோகான் வேற இருக்கு. மற்ற எல்லாமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா அலம்பிக் ஃபார்மா பத்தி கூட கேட்டிருந்தாங்க. அதுவும் எனக்கு ஓவர் வேல்யூடா தாங்க தெரியுது. ஜைடஸ் 20க்குள்ள இருக்கு ஏர்னிங்ஸ். தென் டாக்டர் ரெட்டி 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. நாட்கோ 6 or 7 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. ரிசல்ட் வந்தா இன்னும் நாட்கா கீழே விழுவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் பல்கா பீஸ்குள்ள போகணும் அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஐடி பீஸை பொறுத்த வரைக்கும் விப்ரோ இன்னும் ஒரு 210 230க்குள்ள மறுபடியும் வருங்க. வர்றப்ப நான் கன்சிடர் பண்ணலான் இருக்கேன். மற்றதெல்லாம் கீழே வரட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு பீஸ் அப்படின்னா கோல்டு பீஸ் மட்டும்தான். அடுத்து ஏஞ்சல் 1 ஜீரோதா அதெல்லாம் எப்படி சார், அதெல்லாம் வந்து ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணது இல்லைங்க. யூஸ் பண்ணவங்க ஏஞ்சல் 1 ஜீரோதா யூஸ் பண்றவங்க டெலிவரிக்கு எப்படி ப்ரைஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே எழுதுனீங்க அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ அதிகமாக யூஸ் பண்றது ஐசிஐசிஐ டைரக்ட் தாங்க யூஸ் பண்றேன். 1 லட்ச ரூபாய்க்கு 70 ரூபா ப்ரோக்கரேஜுங்க ஐசிஐசிஐ டைரக்டை பொறுத்த வரைக்கும். எனக்கு இது 1 2ன்னு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு 70 ரூபா அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ப்ரோக்கரேஜ் வந்து எவ்வளவு இருக்கும், அதுல இருந்து ஒரு 10 டைம்ஸ் குறைச்சிக்குங்க. 7 ரூபாய் தான் இருக்கும். நான் அதிகபட்சமே ஒரு 5,000க்கு தான் வாங்குவேன். ஸோ ப்ரோக்கரேஜ் எனக்கு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டுங்க. எனக்கு 1 டைம் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த லோ லெவல் ப்ரோக்கரேஜ் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த ஷேர் பிரைஸை ஆவரேஜ் பண்றது அப்படின்னு சொல்றீங்களே சார், ஷேர் பிரைஸ் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் ஏறிடுச்சுன்னா நம்ம ஆவரேஜ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கோமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஷேர் வாங்கினேன். அப்போ வந்து 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு வந்து ஒரு 800 ரூபாய் இருக்கு. ஸோ 700 ரூபாய்க்கு ஒரு ஷேர் 800 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன். செகண்ட் வாங்கினது 800 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் வந்து கூடிருங்க. 750 ஆயிரும். அடுத்து 800க்கு மேல ஹையர் பிரைசஸ்ல 850க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 750 பிளஸ் ஒரு 850. ஸோ இதுல ஆவரேஜ் மறுபடியும் கூடும். நீங்க வந்து பிரைஸ் மேல போக போக ஆவரேஜ் பண்ணலாங்க. பட் உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் ஏறும். பிரைஸ் இறங்க இறங்க நீங்க ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் குறையும். பட் எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த ஷேரை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதாங்க முக்கியம். அதுக்கு தான் அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்றத பார்ப்போம். அடுத்து கேசால்ஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. டெட் டு ஈக்விட்டி 0.45க்கு பக்கமா இருக்கு. அதனால டெட் டு ஈக்விட்டி 0 இருக்கிற நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கலாம். இதை விட நல்ல வேல்யூவேஷன்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ 19 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. கேசால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 டைம்ஸ் இருக்கு. ஸோ கேசால்ஸோட இது நல்ல கம்பெனி, லார்ஜ் கேப். ஸோ இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.